ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VRS லேர்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் லெசன் 2 கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இந்த லெசனில் இருக்க 5 மார்க் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கம்பேரிசன் ஆஃப் EMF ஆஃப் 2 cells வித் அ பொட்டன்ஷியோமீட்டர். ஒரு பொட்டன்ஷியோமீட்டரை யூஸ் பண்ணி 2 செல்லோடைய EMF-ஐ கம்பேர் பண்ண போகிறோம். அதான் அந்த கொஷின். இப்போ வாங்க டயக்ராம் பார்க்கலாம். இதுதான் அந்த டயக்ராம். இந்த டயக்ராமுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் தான் நமக்கு இந்த கொஷினில் கொடுத்துருக்காங்க. அந்த தியரி பாட்டை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டு கம்பேர் த EMF ஆஃப் 2 cells the circuit connections are made. இந்த 2 செல்லுடைய EMF-ஐ கம்பேர் பண்ணுறதுக்காக சில சர்க்கியூட் கனெக்ஷன்ஸ்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொட்டன்ஷியோமீட்டர் ஒயர் CD இஸ் கனெக்டட் டு எ பேட்ரி அண்ட் எ கீ in series. This is the primary circuit. இப்போ இந்த டயக்ராமில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொட்டன்ஷியோமீட்டர் ஒயர், இதுக்கு CD அப்படின்னு பேர் கொடுத்துருக்காங்க அதோட எண்ட்ஸுக்கு. இது ஒரு பேட்டரியோடையோ ஒரு கீயோடையும் கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சீரீஸ் அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படியே ஒரே லைனில் கனெக்ட் ஆகிறது. பேரலல் அப்படின்னா அடுத்தடுத்த லைனில் கனெக்ட் ஆகிறது. ஓகேவா? இதுதான் ப்ரைமரி சர்க்கியூட். ஃபஸ்ட்டு நம்ம இதை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Point, the end C of the wire is connected to the terminal M of a DP/dt switch and the other terminal N is connected to a jockey through a galvanometer and a high resistance. இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொட்டன்ஷியோமீட்டர் ஒயர் இருக்குல்ல, இதில் C அப்படிங்கிறது ஒரு எண்டு. இந்த C எண்டிலிருந்து நமக்கு ஒரு டெர்மினலை கனெக்ட் பண்ணியிருக்காங்க, M அப்படிங்கிற டெர்மினல். இந்த Mங்கிற டெர்மினல் எங்கே இருக்குது அப்படின்னா DP/dt ஸ்விட்சில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. DP/dt ஸ்விட்ச் அப்படின்னா டபுள் போல் டபுள் த்ரோ. இங்கே 2 போல்ஸ் இருக்குது. அதில் Mன்னு ஒரு டெர்மினல் இருக்குது, இங்கே Nன்னு ஒரு டெர்மினல் இருக்குது. இந்த M தான் Cயோட கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த N ஒரு ஜாக்கியோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி ஜாக்கியோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஒரு கேல்வனோமீட்டரையும் ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் இது மூலயமா கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பாயிண்ட்ஸில் நம்ம பார்த்துருப்போம். பேட்ரி அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி தெரியும். கீ அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஸ்விட்சை தான் நம்ம கீ அப்படின்னு சொல்கிறோம். இங்கே ஒரு ரியோ ஸ்டார்ட் வச்சுருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே டெர்மினல்ஸ் பார்த்துட்டோம். கேல்வனோமீட்டர் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, கரண்ட் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான் கேல்வனோமீட்டர். ஹை ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஓவராக கரண்ட்டு போகும்போது அதை தடுக்கிறதுக்கு தான் நம்ம ஹை ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஜாக்கி அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, இந்த ஒயரில் நமக்கு இந்த இடத்துல இப்போ கரண்ட் ஃப்ளோ ஆகணும் அப்படின்னா இப்படி நம்ம ஜாக்கியை ப்ளேஸ் பண்ணால் அந்த இடத்துல கரண்ட் கனெக்ஷன் கொடுக்கும். ஓகேவா? சப்போஸ் நமக்கு இந்த இடத்துல வேணும் அப்படின்னா இந்த இடத்துல ஜாக்கியை நம்ம ப்ளேஸ் பண்ணணும். பாயிண்ட், the cells whose EMF E1 and E2 to be compared or connected to the terminals M1 N1 and M2 N2 of the DP/dt switch. The positive terminals of battery E1 and E2 should be connected to the same end C. இப்போது இந்த பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த 2 செல் இருக்குது, அதோட EMF E1 E2 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். அதைத்தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். அது எதில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா M1 N1 M2 N2 DP/dt ஸ்விட்சுடைய இந்த டெர்மினல்ஸில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா பேட்ரியோட பாசிட்டிவ் டெர்மினல் E1 அதாவது EMF 1 இதோடைய பாசிட்டிவ் டெர்மினல், நெக்ஸ்ட்டு EMF 2 இதோடைய பாசிட்டிவ் டெர்மினல், இது எல்லாமே C அப்படிங்கிற இந்த எண்டோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், the DP/dt switch is pressed towards M1 N1 so that cell E1 is included in the secondary circuit and the balancing length L1 is found by adjusting the jockey for zero deflection. இந்த பாயிண்டில் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா DP/dt ஸ்விட்சை நம்ம M1லையும் N1ல இருக்கிறதையும் நம்ம ப்ரெஸ் பண்ணும் பொழுது இந்த செல் அதோட EMF E1 இருக்குல்ல, அதை நம்ம செகண்டரி சர்க்கியூட்டில் இன்க்ளூட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதை ப்ரெஸ் பண்ணும் போது அது செகண்டரி சர்க்கியூட்டில் இன்க்ளூட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அது இன்க்ளூட் ஆகிறனால அதோட பேலன்சிங் லென்த் L1 நம்ம கண்டுபிடிக்க முடியுது. எப்படி கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா அந்த ஜாக்கியை நம்ம ஜீரோ டிஃப்ளெக்ஷனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணும் பொழுது, ஜீரோ டிஃப்ளெக்ஷன் அப்படின்னா அது ஆடுறது, அந்த கேல்வனோமீட்டரில் இருக்க அந்த முள் ஆடுனா தான் கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த ஜாக்கியை நம்ம ஜீரோ டிஃப்ளெக்ஷன் அப்படின்னா கரண்ட்டே போகாத மாதிரி நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணும் பொழுது நமக்கு இந்த பேலன்சிங் லென்த்து கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு,
Then the second cell E2 is included in the circuit and the balancing length L2 is determined. Next, இங்கே செகண்ட் செல் இருக்குது பார்த்தீங்களா E2, இது வந்து செகண்டரி சர்க்கியூட்டில் இன்க்ளூட் ஆகிடுது. எப்படி அப்படின்னா M2 N2 அந்த DPDT ஸ்விட்ச் நம்ம ப்ரெஸ் பண்ணி ஜாக்கியை 0 டிஃப்ளெக்ஷனுக்கு வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும் பொழுது இந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்படி நம்ம பண்ணும் பொழுது பேலன்சிங் லென்த் L2வை கண்டுபிடிச்சிட முடியுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, let R be the resistance per unit length of the potentiometer wire and I be the current flowing through the wire. R அப்படிங்கிறது அந்த பொட்டன்ஷியோமீட்டர் ஒயரில் வந்து கரண்ட்டு போகுது பார்த்திங்களா, அதை தடுக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸை நம்ம R அப்படின்னு சொல்கிறோம். I அப்படிங்கிறது அந்த ஒயரில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டுன்னு சொல்கிறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா E1 is equal to IR into L1 கொடுத்துருக்காங்க. EMF வந்து டைரக்ட்லி ப்ரப்போர்ஷ்னல் டு லென்த்து. அதாவது அந்த EMFை நம்ம செகண்டரி சர்க்கியூட்டுக்கு கொண்டு வரும் பொழுது தான் நம்மளால் பேலன்சிங் லென்த்தை கண்டுபிடிக்க முடியுது. ஓகேவா, அந்த டைரக்ட்லி ப்ரப்போர்ஷ்னல் சிம்பிளை எடுக்கிறதுக்காக தான் நம்ம IR அப்படிங்கிற இந்த 2 கான்ஸ்டன்ட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி EMF 2க்கும் அதே மாதிரி அதுக்கு வந்து லென்த் 1க்கு பதிலாக லென்த் 2ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 2 ஈக்குவேஷனையும் டிவைட் பண்ணும் போது E1/E2 அப்படியே கிடச்சிரும். இந்த IRஓ கேன்சல் ஆகிடும், L1/L2ன்னு கிடச்சிரும். இப்போ வந்து கன்க்ளூஷன் பார்ட்க்கு வந்துட்டோம். By including a rheostat in the primary circuit, the experiment can be repeated several times by changing the current flowing through it. இந்த பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ரியோஸ்டாட்டை நம்ம ப்ரைமரி சர்க்கியூட்லேயே நம்ம எடுத்துக்கல. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்போம் பேட்ரி கீயை தான் நம்ம ப்ரைமரி சர்க்கியூட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு. சப்போஸ் இந்த ரியோஸ்டாட்டை நம்ம வந்து ப்ரைமரி சர்க்கியூட்டில் இன்க்ளூட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம திருப்பி நிறையா டைம் வந்து ரிப்பீட் பண்ணிக்க முடியும். எப்படி இப்படின்னா, அந்த கரண்ட்டு போகுது பார்த்திங்களா, அந்த கரண்ட்டை வந்து இங்கே போகுது, அப்போ வந்து ஒரு வேல்யூ கிடைக்கும். சப்போஸ் இங்கே வந்து நம்ம ஜாக்கி வச்சோம்னா இந்த இடத்துல கரண்ட்டு கிடைக்கும். ஓகேவா, அந்த மாதிரி நம்ம கரண்ட்டோடைய வேல்யூவை வந்து சேஞ்ச் பண்ணி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை திருப்பி ரிப்பீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், இந்த கொஷின் இதோட முடிஞ்சுது. இது வந்து ஒரு தியரி கொஷின் தான். அந்த டயக்ராமுடைய கன்ஸ்ட்ரக்ஷனை எழுதிட்டு அது எப்படி ஒர்க் ஆகுது அதை மட்டும் நம்ம சொன்னால் போதும். ரொம்ப ஈஸியான கொஷின் தான், புரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப ஈஸி. இந்த வீடியோவில் வந்து கம்பேரிசன் ஆஃப் EMF ஆஃப் 2 cells வித் அ பொட்டன்ஷியோமீட்டர் இந்த 5 மார்க்கோட எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லாக பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மெஷர்மெண்ட் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ செல் பை பொட்டன்ஷியோமீட்டர் இந்த 5 மார்க்கோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.